தமிழக அரசியல் மேடை தற்போது ஒரு பிரம்மாண்டமான சினிமா செட் போல காட்சியளிக்கிறது. நீண்ட காலமாக திரையுலகில் கொடிகட்டிப் பறந்த தளபதி விஜய் இப்போது அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற தனது சொந்த கட்சியை தொடங்கி 2026 தேர்தலை நோக்கி அதிரடியாக களமிறங்கியுள்ளார். மறுபுறம் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக தனித்து நின்று தனது தமிழ் தேசியம் என்ற கொள்கையால் இளைஞர்களை கட்டிப்போட்டுள்ள சீமான் தனது நாம் தமிழர் படையுடன் களத்தில் நிற்கிறார். இந்த இரு ஆளுமைகளும் இணைவார்களா? அண்ணனுக்காக முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்கும் தம்பி என்ற உணர்ச்சிகரமான திரைக்கதை நிஜ அரசியலில் அரங்கேறுமா? வெறுமனே ஒரு தேர்தலாக இல்லாமல் தமிழகத்தின் 60 ஆண்டு கால திராவிட அரசியலை உலுக்க காத்திருக்கும் இந்த மெகா கூட்டணி பற்றிய வதந்திகளும் எதிர்பார்ப்புகளும் அரசியல் வானில் மின்னலாக தெரிக்கின்றன. ஒரு பக்கம் சினிமாவின் வேகம், இன்னொரு பக்கம் புரட்சியின் ஆவேசம். இவை இரண்டும் கைகோர்த்தால் தமிழகத்தின் தலையெழுத்து மொத்தமாக மாறப்போவது உறுதி. திரையில் இருபெரும் சூப்பர் ஸ்டார்கள் இணைந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கிறது தமிழக அரசியலின் தற்போதைய சூழல். தமிழக வெற்றிக் கழகம் என தடம் பதித்திருக்கும் தளபதி விஜய் ஒருபுறம், நாம் தமிழர் என்ற தனித்துவமான பாதையில் பயணிக்கும் சீமான் மறுபுறம். இவர்களின் கைக்குலுக்கல் வெறும் தேர்தல் கூட்டணி மட்டுமல்ல, தமிழக அரசியலின் கிளைமாக்ஸ் ஆட்சியை மாற்றப்போகும் ஒரு அதிரடி திருப்பம். சீமான் விஜயை எப்போதும் என் தம்பி என்றே அழைக்கிறார். தம்பிக்கு நான் வழிவிடுவேன், தம்பி என் பின்னால் வருவார் என்பது சீமானின் பஞ்ச் டைலாக். விஜயும் தனது கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திராவிட மற்றும் தேசிய அரசியலுக்கு மாற்றாக ஒரு பாதையை முன்வைத்தார். இருவருமே மாற்று அரசியல் என்ற ஒற்றை புள்ளியில் இணைவதால் இந்த உறவு சினிமா பாசம், அண்ணன் தம்பி பாசத்தையும் தாண்டி ஒரு பலமான அரசியல் அஸ்திவாரமாக பார்க்கப்படுகிறது. அண்ணனுக்காக முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க விஜய் தயார் என்ற தகவல் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. இது ஒரு மெகா ஹிட் படத்தின் ட்விஸ்ட் போல இருக்கிறது. அரசியலில் நுழைந்தவுடனே முதல்வர் நாற்காலியை விட ஒரு பலமான கட்டமைப்பை உருவாக்குவது முக்கியம் என அவர் நினைக்கலாம். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக களத்தில் இருக்கும் சீமானுக்கு நிர்வாக ரீதியான முன்னுரிமை கொடுத்து தான் பின்னணியிலிருந்து கிங் மேக்கராக செயல்பட விஜய் திட்டமிடலாம். அண்ணன் முதல்வராகவும் தம்பி துணை முதல்வராகவும் அல்லது கட்சியின் வழிகாட்டியாகவும் இருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் நிஜமானால் அது தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் புரட்சியாக அமையும். திமுக அதிமுக என்ற இரு துருவ அரசியலை உடைக்க இதுவே சரியான நேரம் என இருவருமே கருதுகின்றனர். சீமானின் தூய தமிழ் தேசியம் மற்றும் விஜயின் மக்களுக்கான சமூக நீதி ஆகிய இரண்டும் இணைந்தால் அது இளைஞர்கள் மற்றும் பெண்களின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்யும் ஒரு பிளாக் பஸ்டர் கூட்டணியாக மாறும். நிஜ அரசியலில் எதுவும் நிரந்தரமல்ல. ஆனால் இந்த கூட்டணி உருவானால் அது பழைய அரசியல் பாணிகளை ஓரம் கட்டிவிட்டு ஒரு புதிய இரத்தத்தை பாய்ச்சும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போல தமிழக அரசியலில் இந்த தளபதி செந்தமிழன் கூட்டணி ஒரு புதிய சகாப்தத்தை எழுதும் என்பதில் சந்தேகமில்லை. திரையில் தோன்றி மறைந்துவிடும் வெற்றிகளை விட மக்களின் வாழ்க்கையில் நிரந்தர மாற்றத்தை உருவாக்குவதே உண்மையான பிளாக்பஸ்டர் வெற்றி. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் வாக்குகளுக்கான போரல்ல. அது தமிழகத்தின் அடுத்த 50 ஆண்டுகால அரசியலை தீர்மானிக்கப் போகும் ஒரு மகா யுத்தம். சீமான் விஜய் கூட்டணி என்பது வெறும் தத்துவங்களின் சங்கமம் மட்டுமல்ல, அது ஏமாற்றப்பட்ட இளைஞர்களின் எழுச்சி மற்றும் மாற்றத்தை விரும்பும் சாமானியர்களின் கடைசி நம்பிக்கை. அண்ணன் வழி நடத்துவார், தம்பி தடம் பதிப்பா என்ற இந்த அரசியல் திரைக்கதை திராவிட மற்றும் தேசிய கட்சிகளின் கோட்டைகளை தகர்த்து எரியுமா அல்லது மீண்டும் ஒருமுறை இருதுருவ அரசியலே வெல்லுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த கூட்டணி அமைந்தால் அது தமிழகத்தின் அரசியல் அகராதியில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும். காலம் பழகிப்போன வெற்றிகளும் தோல்விகளும் இனி இருக்கப் போவதில்லை. ஏனெனில் இங்கு ஒட்டுமொத்த படமும் மாறப்போகிறது. தமிழ் மண்ணின் உரிமையும் மக்களின் நலனும் காக்கப்படும் ஒரு புதிய விடியலை நோக்கி தமிழகம் பயணிக்க தொடங்கிவிட்டது.